ஹெச் ராஜாவின் மண்டையை உடைத்த பொதுமக்கள். இது தேவையா? ராகுல் காந்தி உடை நாகரிகம் இல்லை, நாடாளுமன்றத்திற்கு இப்படி வரலாமா? அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நேர்மூர் பகுதியில் பாஜக சார்பில் மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஹெச் ராஜா கடந்த கால பட்ஜெட் தமிழ்நாட்டில் பெயர் இடம் பெற்றது. ஆனால் இப்போதும் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பட்ஜெட்டில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களும் பெயரும் இடம்பெறவில்லை. அதற்கான நிதியும் ஒதுக்கப்படவில்லை என அர்த்தமில்லை. ரயில்வே திட்டங்களுக்கு 6.300 கோடி ஒதுக்கியுள்ளது. நாடு முழுவதும் திட்டங்களில் பங்குதாரராக மத்திய அரசு உள்ளது. காங்கிரஸ் திமுக 10 ஆண்டு கூட்டணியில் ஆட்சி 8000 கோடி ஒடுக்கப்பட்டது. ஆனால் கடந்த 10 ஆண்டில் 10,76,000 கோடி கொடுத்துள்ளது. ஆளுநர் அறிவாளையாக இருப்பது திமுகவுக்கு பிரச்சனையாக உள்ளது. நேரடி வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. நாட்டின் வளர்ச்சி எந்த திசையில் செல்ல வேண்டும் என தீர்மானிப்பது பட்ஜெட் தான். நாட்டின் உள்கட்டமைப்பு 11 கோடி ஒதுக்கப்பட்டது. இடதுசாரிகள் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் திமுக போட்ட பிச்சை. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் 27 மாவட்டங்களில் பெயர் இடம்பெறவில்லை. அதற்கான 27 மாவட்டங்களை புறக்கணிப்பதா என அர்த்தமா? அதாவது முத்ரா திட்டத்தில் அதிக கடன் பெறுபவர்கள் தமிழ்நாட்டினர். பெண்கள் குழந்தைகளுக்கு 3 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 1.5 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு எல்லா திட்டங்களையும் பெற்று பயனடைந்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என ராகுல் காந்தியின் செயல்பாடுகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ராகுல் காந்திக்கு உடை நாகரிகம் இல்லை. நாடாளுமன்றத்திற்கு டி-ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து வருகிறார். எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கண்ணியமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இன்றைக்கு ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் பேசும்போது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து சத்தம் போட்டு கொண்டுதான் இருந்தனர். நாட்டின் ஜனநாயகம் எங்கே போகிறது? எதிர்க்கட்சியினருக்கு நாட்டை பற்றி கவலை இல்லை. அநாகரிக எதிர்க்கட்சியினர் மக்களை தண்டிப்பார்கள். ஜனநாயகத்தின் மக்கள் பிரச்சனைகளை சபையில் பேசி கவனம் ஈர்க்க வேண்டும். அதுதான் ஜனநாயக கடமை. ஆனால் அமைச்சர்கள், பிரதமர்கள் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் திமுக கட்சியினர் நாடாளுமன்றத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்கின்றனர். நீட் தேர்வு யார் கொண்டு வந்தது? நீட் தேர்வுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு கிடையாது என ஹெச் ராஜா கூறியுள்ளார். மேலும் இந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது சில பேர் இவர் மீது கோபத்தில் சில பொருட்களையும் கற்களையும் தூக்கி வீசி உள்ளனர். அப்போது ஹெச் ராஜாவின் தலையில் பட்டு காயம் ஏற்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பாஜகவினரை சற்று அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.